சார் வணக்கம் சார். என்ன சார் நீங்க ப்ரிவியூக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்க வரலையே. டைரக்டர் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாரு. சார் நீங்க படத்தை கண்டிப்பா பார்த்து ஒப்பீனியன் சொல்லணும் டைரக்டர் ஃபீல் பண்றாரு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மத்தியானம் 4 மணிக்கு வந்து தேவி ஸ்ரீதேவி தியேட்டர்ல ஹிந்தி தெலுங்கு ரைட்ஸ்க்காக ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று போடுறோம். அவசியம் நீங்க அங்கே வரணும். டைரக்டர் வருவார் சார். ஆமா ஓகே சார், நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வாங்க சார், நீங்க அவசியம் வாங்க, நான் அங்கே இருப்பேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, வணக்கம் வாங்குறதுக்கு நேரம் இல்ல. பிஸியோ பிஸி. என்ன சார் இது, படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது, நீங்க என்னடா இப்ப பிஸிங்கிறீங்க? இனிமே தான் வேலையே. மெயின் தியேட்டர்ஸ்ல டைரக்டருக்கு 38 அடி உயரத்துல கல்வெட்டு சிச்சி கட் அவுட் வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். கட் அவுட்டுக்கு கற்பூர ஆரத்தி பாலாபிஷேகம்னு பக்காவா ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்புறம் சீனுக்கு கைத்தட்ட ஆளுங்களையும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாங் வரும்போது ஸ்பீக்கர் அலற மாதிரி ஆபரேட்டர் மூலமா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். குத்துப்பாட்டு வரும்போது எழுந்திருச்சு ஆட குரூப் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சாப்பாடு சரக்கு வாங்கி கொடுக்க மட்டும் நம்ம போனா போதும். மொத்தத்துல தியேட்டரு திருவிழா கொண்டாட்டம் தான். முக்கியமா கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணியே ஆகணும். சபாஷ் சபாஷ். அதாவது மொத்தத்துல எவனும் நிம்மதியா படம் பார்க்க கூடாது, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவீங்க. அது எப்படி? அது கட் அவுட்டுக்கு நிச்சயமா பால் ஊத்தணும். இந்த சினிமா தொழில மட்டும்தான் ஐயா ஒரு நடிகை வாழணும்னு சொன்ன உடனே அவனுக்கு பால் ஊத்திடுறீங்க. சார் இப்படி எல்லாம் பண்ணாதான் சார் ஊத்தி மூடி எல்லாரையும் ஊருக்கு அனுப்ப முடியும்ல. இல்ல சார், இதெல்லாம் அப்படியே ஸ்டில் எடுத்து பேப்பர்ல போட்டு ஆர்ப்பரிக்கும் அலையடிக்கும் ரசிகர்கள் கூட்டம், வரலாறு காணாத வசூல், புவியில் காணாத புதிது, அறிவியல் காணாத அதிசயம், அப்படி இப்படின்னு விளம்பரம் கொடுத்து படத்தை தூக்கி நிறுத்திடுவோம் சார். படம் என்னையா படுத்து கிடக்குற பாடிய நீ வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு? அதெல்லாம் ஜனங்களே தூக்கி நிறுத்திடுவாங்க. நீ சும்மா ஒண்ணு செய்ய வேணாம். உன் டகுல் பாஜி வேலையை விடவே மாட்டியா நீ? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு விட்டே தெரியுமா? என்னங்க சார்? இந்த படம் முடிஞ்ச ஒண்ணு பாவம் ஜனங்க நிம்மதியா இன்டர்வெல்ல வெளில வரும்போது அவங்க கிட்ட மைக்க நிட்டு எப்படி இருக்குன்னு அவன் போற அவசரத்துல பிரமாதம் பாத்ரூம்ட்டு போயிடுவான். சார் அப்படி எல்லாம் நம்ம ஜனங்கள் நம்பி விட்டுற கூடாது சார். நம்ம சைடுல ஏதாவது ஏத்திக்கிட்டே இருக்கணும் சார். தெரியும் அதான் நீ ஏத்திக்கிட்டே இருக்கிறிய. அது இல்ல சார், அப்பதான் தியேட்டர்ல கிரௌட் ஏறும் சார். நீ உன் டமாலடி வேலையை விடவே மாட்டேல்ல நீ. சார் ஒரு இயக்குனரோட படைப்ப ஒரு இணை இயக்குனர்ங்கிற முறையில மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கிற முக்கியமான பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க அதெல்லாம் ஒன்னும் கிழிக்க வேண்டாங்க, மக்களுக்கு எல்லாம் தெரியும். நீ வேலையே செய்யாதேங்கிற, நீ வேலையே செய்யாம இருக்கிறதா உனக்கு நான் சம்பளமே தரேன். வேலை செய்ய ஆரம்பிச்ச சம்பளம் கட். சரிங்க சார். அப்புறம் பரத், ஒரு சொந்த ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். நீ என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ வாட் ஐ சஜஸ்ட், நீ ஒரு ரூமை காலி பண்ணிட்டு இங்கே தங்கிட. இல்ல சார் அது வந்து சரி, அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் படம் பார்க்கணும்னு சொன்னால சார், பேசிட்டு சார் இன்னைக்கு மதியம் ஒரு ப்ரொஜெக்ஷன் வருவான் தெரியும். அந்த ப்ரிவியூலே பார்த்து சொல்ல அவனை. பட் அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எழுத சொல்லு. ஓகே, நமக்கா ஸ்பெஷலா ஒன்னும் எழுத வேண்டாம். ஆனா அவன் போகும்போது அவன் கையில கவரை கொடுத்துரு சார். என்ன யோசிக்கிற? கவர்னா அதுக்குள்ள பணம் இருக்காது, கோயில் பிரசாதம் இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் என் சொந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண போறது இல்ல. ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ள சார் உங்களுக்கு. ஏவிஎம் எடுத்த உயர்ந்த உள்ளம் என்னது சார்? உங்ககிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட்லயே நான் தான் சார் சீனியர். உங்க சொந்த படத்தை டைரக்ட் பண்ற சான்ஸை எனக்கு கொடுங்க சார். ஏயா இது என்ன கோயில்ல கொடுக்குற சுண்டல் நீட்னவனுக்கெல்லாம் உடனே கொடுக்கறதுக்கு? இது படம் உருவாக்குற விஷயம். இட்ஸ் a கிரியேட்டிவ் ஜாப். சார் நான் கிரியேட்டிவ் இல்லையா சார்? நீ டோட்டலி டிஸ்ட்ரக்டிவ். இங்க வா, இந்த ப்ரொடக்ஷன் பத்தி I want to tell you something. அதாவது what I'm planning is, அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாவுனே இருக்காங்க. எப்படித்தான் பிராக்கெட் போடுறாங்களோ தெரியல. மூளையை யூஸ் பண்றாங்க சார். இல்ல உனக்கு அது இல்லாத விஷயம், அதை பத்தி என்ன டிஸ்கஷன்? ரொம்ப ஃபீல் பண்றியா? அவன் தோள்ல கை போட்டு கூட்டிட்டு போறேன்ட்டு நீ கவலைப்படாத. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் இங்க சீனியர். கடைசி வரைக்கும் நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். வாங்க ரெட்டியார் வாள். வணக்கம் வணக்கம். என்ன வாலு தோல் இதெல்லாம் அப்பே வெட்ட சொன்னேன்ல. சரி வாளை கட் பண்ணிட்டேன். வாங்க ரெட்டி. அது என்ன ரெட்டி ரொட்டி குட்டி? ரெட்டி யாருன்னு கூப்பிடு. நீங்க ரெட்டியார் தானே, உங்களை ரெட்டி யாருன்னு எப்படி கூப்பிட முடியும்? அதனால ஐயோ இந்த இப்சியோட நான் படுற பாடு. ரெட்டி இன்னும் டேட்டா வரல, அதுக்குள்ள வசூலுக்கு வந்திருக்கீங்க. ரெட்டியார் இந்தாங்க இந்த மாசம் வாடகை. வாடகை எல்லாம் இனிமேல் வேண்டாம். என்னது வாடகை வேண்டாமா?
வாடகை வாடகைன்னு வாயை பிளந்துக்கிட்டு நிப்பீங்க. இப்ப என்னடா வாடகையே வேண்டாம்னு சொல்றீங்க? இனிமே எல்லாருக்கும் வாடகை ஃப்ரீயா? இத்தனை நாள் நீங்க எல்லாரும் இங்க குடித்தனம் இருந்தது போதும். இமிடியேட்டா இந்த இடத்தை காலி பண்ணுங்க எல்லாரும். என்னது? திடுதிப்புன்னு காலி பண்ணுனா நாங்க எப்படி காலி பண்றது? எப்படி காலி பண்றதா? தட்டுமுட்டு ஜாமான் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இதை விட்டுட்டு போக வேண்டியதுதான். ரெட்டி என்னண்டியவா சட்டம் என்ன சொல்றது தெரியுமா? உழுதவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம். எது? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தமா? அப்ப குடியிருக்கிறவன் யாருக்கு சொந்தம்? 4 பொம்பளைக்கு இருக்கிற வீட்டுல இது பேசுற பேச்சா இது? ரெட்டி, இந்த ட்விஸ்ட் டர்ன்லாம் இங்க பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் திடீர்னு வீட்டை காலி பண்ண முடியாது. நீங்களா காலி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நான் காலி பண்ண வச்சா அப்புறம் அது பேஜாரா இருக்கும். என்ன மிரட்டுறீங்க? என்ன பண்ணுவீங்க? நைட்டோட நைட்டா இந்த பில்டிங்க தண்ணி லாரிய விட்டு இடிப்பேன். 4 சோறாவது பொத்து பொத்து கீழே விடும். ஐயோ, என்ன மாமி இது? ஐயோ, டிரைவரை சரண்டராக சொல்லிட்டு ஜாமீன்ல வெளியே எடுப்பேன். பிரேக் ஃபெயிலியர் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து அவனை காப்பாத்திடுவேன். அதுக்கும் மசியலன்னா கிணறு தோண்டும் போது வைக்கிற ஜெலட்டின் இருக்குல்ல, அதை இந்த பில்டிங் 4 மூலையிலையும் வைப்பேன். பில்டிங் வெடிச்சு செதறும். கூரையெல்லாம் மேல பறக்கும். அதுக்கும் மசியலன்னா என் ரவுடிங்களை எல்லாம் இங்க அனுப்பி நைட்டு தண்ணி அடிக்க வைப்பேன். அடிச்சதுக்கு அப்புறம் தொட்டுக்க வேணுமில்ல, நக்கிக்க ஊறுகா. அதுக்காக வீடு வீடா பூந்து ஊறுகா கேட்க வைப்பேன். மங்காத்தா ஆடுவாங்க, நீங்களும் சேர்ந்துகிட்டு ஆடணும், டிங்கி டிங்கி டிங்கின்னு. மரியாதையா சொல்றேன், கொடுக்கிறேன் உங்களுக்கு 30 நாள் டைம். எல்லாரும் காலி பண்ணுங்க. இல்ல ரெட்டி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வர்றேன், வாங்கடா போலாம். ஐயோ, எப்படி சொல்லிட்டு போறான்? இந்த நேரம் பார்த்து மாது வேற இல்ல. என்ன மாமா இது? அட பாவி, என்ன இப்படி மிரட்டிட்டு போறான்? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியல. என்ன இப்படி பேசுறார்? என்னது சீரியஸா சொல்றானா இல்ல விளையாட்டு காட்டுறானா? ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் விளையாட்டெல்லாம் பண்ணுவாளா மாமா? சீரியஸா தான் சொல்லிட்டு போறார். இத்தனை பேரையும் திடீர்னு காலி பண்ணுங்கறாரே. எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். கவலைப்படாதீங்க, நீங்க போங்க போங்க. ஒரு நல்ல முடிவா. ஒன்னும் கவலைப்படாம எல்லாம் நல்லபடியா நடக்கும். போங்க போங்க போங்க, ஆத்துக்கு போங்க. போமா கிடக்குறான் சுண்டைக்கா ரெடியா. நான் பார்க்காத ஆளா? ஏய், உனக்கு சரியான வெயிட் வச்சிருக்கேன்டா. சரியான நேரத்துல வைக்கிறேன் ஆப்பு. வாடா லாலாவா கொக்கோ நானா? இந்த லா பாயிண்ட் லக்ஷ்மணன் கிட்டே சவால் விடுறியா? நான் சும்மா விட மாட்டேன். போயிட்டியா? நான் சும்மா விட மாட்டேன்டா. போ, எவ்வளவு தூரம் போறியா போ. என்ன லாலா, குட்டி போட்டு போன மாதிரி எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? என்ன மேட்டர்? இல்ல பூஜா ஏர்போர்ட்லயும் கிளம்பிட்டேன் ஃபோன் பண்ணா. இன்னும் வரக்கானுமே, ஏன் லேட்ல? ஹலோ, சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் தான் ஃபிளைட்ல வர முடியும். அதுக்கப்புறம் இந்த சென்னை டிராபிக்ல வண்டியில நீஞ்சின்னு வர வேண்டாமா? இங்க பாருங்க, உங்களுக்கு எதுக்கு டென்ஷன்? வந்தா நேரம் வரப்போறா, அக்கடான வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க வேண்டியதானே. அதை விட்டு ஏன் டென்ஷன் ஆற இல்லீங்க? இல்ல வரும்போது ரிசீவ் பண்ண வாசல் நிக்க வேண்டாம். ஆமா, நீங்க ரிசீவ் பண்ணலன்னா ரொம்ப இதுதான். யாரும் அடிக்கிறாளே. ஹலோ சார், நீங்களா சார்? வேற நம்பர்ல இருந்து பேசுறீங்க. அதான் வந்துடுறேன் சார். 2 மினிட்ஸ்லயா? அப்படின்னா 1 மினிட்லயே வந்துடும் சார். ஓகே சார், ஓகே சார். டைரக்டர் முக்கியமான விஷயம். பரவாயில்லையே, டைரக்டருக்கு இவ்வளவு மரியாதை வச்சிருக்கானே, பழிச்சிருவான். எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? ஆர்த்தி முக்கியமா வேணுமா? அதை ரெடி பண்ண. நிலிக்காது அப்புறம் வந்து எல்லாம் இருக்கு மாமா. வந்தாச்சு வந்தாச்சு, எல்லாரும் வாங்க. வந்தாச்சு வந்தாச்சு, கரெக்டா வந்தாச்சு. வெரி குட்.
வாமா மாமி அம்மா வாமா வாமா வா, பூஜா. பூஜா வா ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி சேர்ந்து நில்லுங்க. நில்லுங்க இப்படி பார்த்து நில்லுங்க வாமா இங்க வாங்க பூஜா